ஆண்டவர் இயேசு மன்னிப்பினுடைய மாண்பினை தனது போதனையிலும் குறிப்பாக உவமைகளிலும் பல்வேறு வழிநடத்துதலும் காண்பித்திருக்கிறார். மன்னிக்கிற பொழுது நாம் மன்னித்தால் நம் மனதில் இருக்கின்ற கோபம், வர்மம், பகைமை, கர்வம் எல்லாம் ஒழிந்துவிடும். உடல் உள்ள ஆன்ம நலம் பெறும். நாம் யாரை மன்னிக்கின்றோமோ அவர்களுக்கும் இரக்கம் அன்பும் கிடைப்பதனால் அவர்களும் மாறுவார்கள். நாம் யாருக்கு எதிராவதாக தவறு செய்திருந்தால், யாரையாவது காயப்படுத்தியிருந்தால் போய் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது தாழ்ச்சி, அன்பு போன்ற புண்ணியங்கள் நம்மிலே வளரும். எனவே மன்னிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கொடை. நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம், பிறருக்கு கொடுக்கிறோம். மன்னிக்க முடியாத கஷ்டத்திலே, போராட்டத்திலே உழன்று கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு சொல்கிற அறிவுரை, உங்கள் பகைவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள். அது நமக்கு மன்னிக்கக்கூடிய மண்ணலையும் தரும். இது எல்லாவற்றையும் விட ஒருபடி மேலான போதனை. பயிற்சி தான். சிறிது சிறிதாக முயற்சி செய்வோம். ஒருவரை எடுத்துக்கொள்வோம். யாரை மன்னிக்க முடியவில்லை அவர்களை மன்னிப்போம். யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்போம். இந்த பயணம் தொடரட்டும். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நிறைவாக நம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கும். உடல் உள்ள ஆன்ம நலன் பெறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.